உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளும் வாழ்க்கையில் நிறைய கல்யாணக்கார வீட்டுக்கு போயிருப்போம். ஆனால் அங்கே நடந்த சில நிகழ்வுகளையும் சில தருணங்களையும் நம்மளால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் நான் சொல்கிறது எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ஊரில் உள்ள எல்லாருக்குமே இது மறக்க முடியாத கல்யாணமாக இருக்கும். கண்டனூர் பாலியூரில் உள்ள 100 ஜன்னல் வீட்டின் உரிமையாளர் அரமலச்செம்மல் பாரம்பரிய கட்டிட கலைமாமணி என்ற விருதினை பெற்ற திரு வெங்கடாச்சலம் செட்டியார் என்ற அழகு அவர்களுக்கும் திருமதி தமிழரசி ஆட்சி அவர்களுக்கும் சஷ்டியர்த்த பூர்த்தி சாந்தி கல்யாணத்தை இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாழ்த்தரங்கில் கட்டிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வாழ்த்தரங்கு நடைபெற இருக்கிறது. வாழ்த்தரங்கு நிறைவு பெற்ற பிறகு வாழ்த்தரங்கம் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. சற்று அமைதி காத்து பேசுறதுக்கு கொஞ்சம் ஆசையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா இது ஒரு 60ஆம் கல்யாணம், ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எல்லாரும் சந்தோஷமா எல்லாரும் முகத்தையும் நல்லா சிரிச்சு இன்னைக்கு சொல்லுங்க எல்லாரும். மேல முதல் மாடியில் அமர்ந்து கேட்கலாம் என்று தெரிவித்துக் இவர்களுடைய சஷ்டியர்த்த பூர்த்தி விழா நேற்று முதல் நாள் நாம் அனைவரும் கண்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது வாழ்த்தரங்கம். இந்த பெருமிகு விழாவிற்கு எங்களுடைய அன்பான அடிப்படையை ஏற்று வாழ்த்துறை விழாவில் வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு என் பழனியப்பன் செட்டியார் அவர்கள், ஆசிரியர் ஆட்சி வந்தாட்சி நகரத்தார் மாத இதழ் அவர்களை வருக வருக என உங்களை வரவேற்கின்றோம். துலாவூர் ஆதிநகர் அவர்களை வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றோம். மேலும் வாழ்த்துறை வழங்க வருகை நடத்தக்கூடிய கவிஞர் அப்பச்சி சபாபதி செட்டியார் அவர்கள், ஆசிரியர் அப்பச்சி நகரத்தார் மாத இதழ் அவர்களையும் வரவேற்கிறோம். கைதர்கள் நல்லா கட்டலாம். இதே மேலும் இந்த விழாவிற்கு எங்கள் அன்பான அழைப்பினை ஏற்று வருகை நடத்தக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள், விருந்தினர்கள் அனைவரையும் நமது மணமக்கள் சார்பாக அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பாக வரவேற்றேன். இந்த விழாவிற்கு நன்றியுரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அறிவு நடராஜன் செட்டியார் அவர்களையும் வருக வருகிற வரவேற்று இறை வணக்கத்தோடு இந்த வாழ்த்தரங்கம் ஆரம்பமாகிறது. திரு சத்யன் செட்டியார் அவர்கள் அவர்கள் நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு அவருடைய பதவியேற்பாளர்களே அவர்களிடம் இருந்து அந்த செங்கோலை கைவிட்டு அவர்களுடைய விஜயம் செய்வது பார்ப்போம். இப்போது அவர்களுக்கு வாழ்த்துறை மாணவர்களுக்கு வழங்குமாறு கேட்கிறேன். பெருமாள் திருவிழா மங்களாந்தியார் திருவிழா இன்று அரங்கத்தில் இந்த 60 வயசுக்கு உட்பட்ட முதல் அரங்கத்துக்கு என்ன வயசானவர்களுக்கு 60 வயசுக்கு உட்பட்ட பாபு ராஜ்யத்தில் திருவிஜையில் அரங்கத்தில் பட்டம் முடித்து 10 வருஷம் ஒரு திருவிஜை இருக்கணும். அதில் எல்லாருமே வயசானவங்க 20 பட்டம் நமது ஆயுதம் செய்ய
ஸ்ரீவல்யம் என்ற ஊரில் ஸ்ரீவல்யம் என்ற ஊரில் தொடங்கிச்சு. அங்கே இருந்து பாண்டிய நாட்டுக்கு வரும்போது அந்த காவிரி மண்டலத்தில் இந்த தட வைத்தியர்னு அவங்களுக்கு வைத்தியரும் அந்த காலத்தில் அப்போ வந்து வைத்தியம் தான் பேர். அவங்களும் எங்களுக்கு சிஷியர்கள் வந்தாங்க. அவங்க எல்லாமே பாண்டிய நாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு வரும்போது ஊரையும் சேர்ந்து கூட்டிட்டு வந்தாங்க. எங்களுக்கு இந்த குற்றக்குடி இருக்கக்கூடிய மடம் கோயிலில் தான் நம்மளை சேர்ந்தது. அதுக்கப்புறம் அதுகளுக்கெல்லாம் இந்த ஒரு 5 கோயில் தேவஸ்தானங்கள் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையில் நாட்டுக்கோட்டை நகரத்தவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுக்காக பரிகாரம் பண்ணுறதுக்கு காஞ்சி போயிருந்தாங்க. ஆண்கள் தான் அது பயிர் கொடுக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணுறது கேட்டோம்னா நகரத்தவர்கள் ஒன்றும் வேண்டாம் சொல்லிடுறாங்க, நீங்கள் எங்களுக்கு மலைக்கு ஒரு கோயில் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட மலைக்கு ஒரு கோயில் கட்டி கொடுங்க, போனால் பூக்களை பார்க்க முடியல அப்படின்னா சரி அப்படின்ட்டு அப்புறம் மலைக்கு ஒரு கோயில் அது நம்ம வந்து 7 வகை தான், ஆனால் 9 கோயில் கொடுத்தாங்க. அந்த 9 கோயில் பின்னாடி நம்ம நகரத்தை பிகிவிழர் படுத்தி கட்டி அதோட கல்யாண மண்டபம் திருவிழா சமயத்தில் தமிழக்கார மண்டபம் கிட்ட அது இப்போ சாஞ்சி கல்யாண மண்டபம் அப்படியே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி என்ன ஏற்பாடு பண்ணி நகர்ப்பு எல்லாருமே சௌகரியமாக இருக்கும். மற்ற நகரத்தார்கள்லாம் பூமி நல்லா கொண்டாடலை, இங்கே கொண்டாடுறது நாட்டுப்பட்டி நகரத்தார்கள் மட்டும்தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இறைவன் திருவள்ளுவர் சபாரி அவர்களுக்கும் தமிழர் ஜாதி அவர்களும் இந்த இதுக்கடுத்து 80 80ஆவது போட்டி விழா அதுக்கும் மகா அபிஷேகத்துக்கும் நீண்ட நாள் வாழ்த்து இருக்க எல்லாம் மக்களாம்பிகை சமேத வாணிஜர் பெருமாள் திருவள்ளுவரையும் முதல்வர் சர்க்கரை நிரம்படிகை நீதியர் சுவாமிகள் திருவள்ளுவரை சிந்தித்து வாழ்த்தி அறிவிக்கிறேன். எல்லா நலனும் பெற்று வாழ்கிறேன். துலாபம் சுவாமிகளுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு சவாரி வேணா சபையரசன் செட்டியார் அவர்கள் கொண்டாடி பொருத்தி மரியாதை செய்தார். இறைவணக்கம் பாடிய திரு சத்யன் செட்டியார் அவர்களுக்கு திரு சபரியாசன் அவர்கள் கொண்டாடி பொருத்தி மரியாதை செய்தார். இப்போ வாழ்த்துறை வழங்குகிற சபரியாசன் செட்டியார் அவர்கள் கொண்டாடி பொருத்தி மரியாதை செய்து வாழ்த்துறை வழங்குகிற அண்ணன் பள்ளியம்மன் எங்கள் வாழும் எங்கள் வளமும் அன்பான தமிழ் என்று தன்னுடைய ஆசிரியரை வழங்கிய நமது கலாவர சாமிகளே அருமையான தமிழ் சேனல் வீட்டை கட்டி மிகவும் சிறப்பாக விழக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மிக மிக சிறப்பாக இந்த வீட்டை கட்டி நம்ம சேனல் எங்கே பார்த்தாலும் அளவிற்கு நல்ல வீடுகளை கட்டி இன்றைக்கு சிறப்பாக வாழ்க்கை நடத்தி கொண்டு மணிகளாக கொண்டு கொண்டிருக்கிற மங்களாஜலன் அவர்களே, தமிழர் தமிழ் கம்பெனியரே, முதலில் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இங்கே வந்திருக்கிற சபாபதி அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய சுவாமிநாதன் அவர்களுக்கும் இறைவணக்கம் பாடிய சக்தியண்ணன் அவர்களுக்கும் அறிவு நடராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கம். நேற்றிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்து அவர்கள் மனம் போல் எண்ணம் போல் மிகவும் அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று வீரமணி கச்சேரி அப்படி ரொம்ப அருமையாக நடந்துக்கிட்டு இன்றைக்கி அங்கே இருந்து அகில இந்திய சங்கத்திலிருந்து எல்லாருமே இன்றைக்கி வந்துட்டு போனாங்க. தலைவர், செயலாளர், தமிழ்நாடு தலைவர்கள்லாம் வந்துட்டு போனாங்க. ஒரு அருமையான விழா. மனிதனுடைய வாழ்க்கையை 2ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று 60, மற்றொன்று 60க்கு மேல். வேலை எல்லாத்தையும் நம்ம முடிச்சுக்கிறோம். அதிக அளவிலே தான தர்மங்கள், அதாவது இந்த நாட்டுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை வகுத்து கொண்டு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யணும். அதில் நகரத்தாரை பொறுத்தளவு எப்போவுமே ஆன்மீக தொண்டு, கல்வி தொண்டு எல்லாத்திலேயும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் நகரத்தார்கள் என்று அப்படி பேசுவாங்க.
எப்பவும் சிரித்த முகம் அழகானவர்கள் முகம் கிடைத்தது. இன்றைக்கு என்பது நீதி அரசாங்கம் வந்து விடுவார்கள். அருள்வாடியார் அவர்களும் வர வேண்டியது இருக்கிற வந்துள்ளார்கள். அருள்வாடியார் பெருமைப்படுகிறார்கள் நினைக்கிறேன். இன்றைக்கு நமக்குள்ள ரொம்ப ஒற்றுமைகள் குறைவாக இருக்குது. இவைகளெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும். நம்ம சபாபதி பேசுவாங்க பாருங்க, 1 மணி நேரம் ஒரே நகைச்சுவை கேட்டு ரசித்து அதன் பிறகு நாம் அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம் என்று அன்பு வேண்டுகோள் இருக்கிறோம். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு மாங்குடி அவர்கள் சொல்ல ஏன் தெரியுமா? திரு என்றால் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியே தமிழரசி வடிவமாக வந்து உங்களுக்கு வந்ததுனால கொட்டுது. அந்த திருனா மகாலட்சுமி. கல்யாணங்கிற வார்த்தையை பிடிச்சு பார்த்தா கலினா மகிழ்ச்சி, ஆணவம்னா செஞ்சது, சந்தோஷம் செய்யறதுதான் கல்யாணம். ஆக பெண்ணுக்கு தான் கல்யாணம். அதனால பெண்கள் குனிஞ்சு தாலியை வாங்கிக்கிறாங்க பாருங்க. அதை கூட நம்ம மாத்தி பார்க்கலாம். ஆம்பளையில குனிய வச்சு பொம்பளையில நம்ம எல்லாம் இந்த அந்த காலத்துல எப்படி கல்யாணம் தெரியுமா? என் மனைவியெல்லாம் குனிஞ்ச தலை நிம்மதி நிஜமா பக்கத்துல ஒரு ஆள் அப்படியே தூக்கி விட்டாங்க. என் மனைவி 5ஆவது தடவை குனிஞ்சா அப்படியே தூக்கி விட்டாங்க. அவளுக்கு தெரியும் நான் எப்பவுமே போய் தான் சொல்லேன். நல்லா குனிஞ்சா. நான் கூட சொன்னேன் பக்கத்துல இருந்து சியாமலா மாதிரியான ஒரு ஆள் சொன்னேன், புத்தி விடுவேன். ஒரு காலத்துல பெண் குனிஞ்சதல நிமிரல. இன்னைக்கு எப்படி தெரியுமா வருது? டவுன்ல நம்மள்ட்ட இல்ல, உள்ள வரையில எங்க என் புருஷனுக்கு நான் ஓடி போயிருக்கேன். அன்னைக்கு குனிஞ்சதலை நிமிராமல் ஒரு பெண் வந்தா ஏன் தெரியுமா? ஒரு பெண் குனியணும், எதிர்த்தாப்புல நிக்கிறவனுக்கு காலில் மிஞ்சி இருக்காரு. ஒரு ஆண் கல்யாணம் ஆனதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆணுக்கு ஒரு மிஞ்சி போடணும். நம்ம செட்டியோட வழக்கத்துல ஆணுக்கு மிஞ்சி போட்டோம். ஏன்னா பெண்ணை மிஞ்சாமல் இருக்க வேண்டும். பெண் கல்யாணம் ஆனவங்கிற ஆணை எப்படி பார்ப்பேன்? ஆண் பொண்ணு அப்படி நேரா பார்ப்பான். தாலி வெளியில போடணும். இந்த கால மரபு என்ன தெரியுமா? தாலியை வெளியில போடணும். சேலைக்கு மேல, மாராப்புக்கு மேல போடணும். இப்ப போடக்கூடாது, திருட பார்த்துப்பேன், மேல போடணும். இவள் கல்யாணம் ஆனவ. ஆக ஒரு ஆண் கல்யாணம் ஆனது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா வெட்டி மிஞ்சினால் தெரியணும். ஒரு பெண் கல்யாணம் ஆனதை தன்னுடைய தாலியினால் தெரியும். ஹரிச்சந்திரன் கதையை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஹரிச்சந்திரனுக்கு கடைசியில் சந்திரமதியுடைய தாலி தெரிஞ்சு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி ஒரு திருமாங்கல்யம் திருமணம் நடக்கிற காட்சி. சரி, அடுத்து 80 பண்ணி பார்க்கிறாங்க. ஆனால் எதிர்காலத்துல இவருடைய பேரம்பேத்தி இருக்கு பாருங்க, அந்த பேரம்பேத்தி கல்யாணத்தை பார்க்க வைக்கிறதுக்காக தான் இவர்களுக்கு 80 பண்ணி வைப்பது. அந்த 80 இவருக்கு நடக்கும். 80 நடக்கும். அதுக்கப்புறம் பிரயாயம் கண்ட பெருவிழான்னு ஒண்ணு இருக்கு. காது ஊத்துறது. அடுத்த 61, 70, அதுக்கு முன்னாடி 69, இப்படி நிறைய செஞ்சு 80, 100,000 காண வேண்டும் என்று உங்களை வாழ்த்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கு. உங்களோட வயசு போட்டேன். செட்டிநாட்டை பொறுத்த அளவுக்கு நமக்குன்னு ஒரு சில பாரம்பரியங்கள் இருக்கிறது. கல்யாணம் பண்ணும்போது ஐம்படை தாலின்னு ஒண்ணு கட்டுறோம். அதுக்கு பேர் கழுத்திருன்னு பேர். கழுத்தூர்னு சொல்லப்படாது, கழுத்துல இருக்கணும். இந்த கழுத்தூர் கட்டுகிற ஒரு சமுதாயம் அது முதல்ல கழுத்தூர் கட்டிட்டு தான் அடுத்து சிறுதாலியை கட்டணும், அப்புறம் தூம்பு கட்டணும். கழுத்தூர் கட்டுகிற சமுதாயம் நம்முடைய நகரத்தார் சமுதாயம் என்பதை நீங்கள் எல்லாம் பாராட்டுவதோடு பெருமையோடு சொல்லணும். இந்த ஏன் இந்த கல்யாண வீடுகளில் நம்ம போகும்போது இங்க பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணோன்னு ஒரு பொண்ணு இங்க பொட்டு வைக்கணும். அதுக்கு முன்னாடி வரை இங்கதான் இருக்கணும். இருங்க உட்காரு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பொண்ணு லேசா பொட்டு வைக்கணும். கல்யாணம் வைக்க மாப்பிள்ளை அப்படியே வந்து இந்த உச்சி வீடுல வைப்பாரு. ஏன் உச்சி வீடு? மூக்குல வைக்கலாமே, காதுல வைக்கலாமே. ஏன் உச்சி வீடுல வைக்கிறோம்னா நெற்றியில குங்குமம் வைத்தால் ஒரு பெண் என்ன சொல்றாங்கன்னா, என் நெற்றியிலே குங்குமம் வைக்கிற அந்த ரத்தம் இருக்கிறதே, என்னுடைய கற்புக்கு ஏதாவது பங்கம் வந்தால் ரத்தத்தை சிந்தியாவது நான் இந்த என்னுடைய கற்பை காப்பாற்றுவேன். ஒரு பொம்பளை முதல்ல நெற்றியில் வச்சு, ரெண்டாவது உச்சி வகுதில் வைக்கணும். எந்த நகரத்தார் வீட்டு ஆட்சியோ அல்லது செட்டிநாட்டு பகுதியில் இருக்கிற ஆட்சியோ நடுவர்கள் எடுத்தால் தான் கடன் இருக்காது, போன வகுப்பு எடுக்கப்படாது. சில பிள்ளை இப்ப வகுடே எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு தஞ்சாவூர் போய் பார்க்கிறேன், ஒரு காலேஜில் பேசுறேன், ஒரு பொம்பளை புள்ள வகுடே இன்னைக்கும் வளரும். யார் நமக்கு சாப்பாடு போடுறா? அன்னலட்சுமி தாயார் போடுறான்.
மகாலட்சுமி தாயார் போடுறான். நம்ம போகையில் என்ன தெரியுமா சொல்லணும்? வேற எல்லாம் கேட்கக்கூடாது. நான் இன்னோவா கார் வச்சிருக்கேன், அந்த கார் இந்த கார்லாம் கேட்கக்கூடாது. பசி இல்லாம சாப்பாடு வேணும், வந்தவர்களுக்கு இல்லைங்காம சோறு போடணும். இதுதான் நகரத்தார் சமுதாயம். அந்த வகையிலே அள்ளி அள்ளி கொடுக்குற அழகு வெங்கடாஜலம் செட்டியார் நிறைய கொடுக்குறாரு. இங்க பாரு யாத்திரை மத்த எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இந்த பண்பு எங்கேருந்து வருதுன்னா நம்ம செட்டியோட ஆட்சிமார்கள் சொல்லி கொடுப்போம். நம்ம தாலாட்டுல சொல்லாம யாருக்கு தாய் சொல்லாத எதுவுமே மகனுக்கு வராது. தாய் சொல்லையிலே தாலாட்டுவான். ஆராரோ ஆரிரோ எங்கண்ணே ஆரிரோ ஆராரோ. வீட்டுல நல்லா தாலாட்டு நினைக்க வேண்டாம், ஒரு பாட்டு காசு அப்படி தாலாட்டுகிற போது அவளே சொல்லுவான். மாமே அடிச்சானோ மல்லிகை பூ செண்டால முத்துராமனை கேட்டுக்கிறது பயன்படும். மாமே அடிச்சானோ மல்லிகை பூ செண்டால. மாமே அடிச்சா மல்லிகை பூ செண்டு மாதிரி இருக்குமா தடவிட்டு. அத்தை அடிச்சாலோ அரளி பூ தண்டால. அத்தை அடிச்சா கம்பால் அடிச்ச மாதிரி இருக்குமா. நான் அத்தனால பிரிச்சதுல அடி அப்பா. அந்த மாதிரி தாலாட்டிலே எல்லா விஷயம் அவ அடி சொல்லுவா. யாரும் அடிக்கவில்லை. புருஷனுக்கு சாடை சிங்கப்பூர்லேருந்து வந்து மோப்பிலே உட்காந்துருப்பாரு. 5 வருஷம் போயிட்டு வந்தவர் மோப்பிலே இருப்பாரு. வந்த வீட்டெல்லாம் வாங்க பாரு, ரொட்டி மிட்டாய் கொடுப்பாரு. ஆட்சி சிக்னல் கொடுப்பாரு. யாரும் அடிக்கவில்லை, ஐவீரலும் திண்டவில்லை. இப்பதான் எல்லாரும் நல்லா கவனிக்கணும். ஆட்சி செட்டியாருக்கு எப்படி சிக்னல் கொடுக்குது? இருக்கிற ஒரு பையல 7 வயசு பையல தொட்டியை போட்டு ஆட்டுது. யாரும் அடிக்கவில்லை, ஐவீரலும் திண்டவில்லை, தானா அழுகிறானே ஒரு தம்பி தோணே வேணும். ஆட்சி விட்ட போடுது. ஏன்னா இப்படி எல்லாம் வாழ்ந்ததுனால தான் செட்டியார ஆட்சியும் அந்த காலத்துல எந்த வழியிலும் புரியல. வாழ்க்கையை யாரும் புரிஞ்சுக்கல. பெண்ணுக்கு விட்டு கொடுங்க. பொண்டாட்டிட்ட தோற்கலாம், பொண்டாட்டியை ஜெயிக்கணும்னு யாரும் வாழ்க்கையில வெற்றி வரவே முடியாது. மனைவிட்ட தோற்று போகணும். நான் வந்து பெருமைக்கா சொல்றேன். என் மனைவி வந்து பெரிய கெட்டிக்காரி. நான் ரொம்பலாம் எடுத்து பேச மாட்டேன். கோவம் வந்தா வெளியில வருவேன். நான் மாட்டேன். ஏன் சொல்றேன்னா சமுதாயம் செட்டியோடு சமுதாயம் இருந்தால் புருஷன் வெளிநாட்டில் இருக்கையில பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி தர்மத்திலையும் தானத்திலையும் இன்றைக்கு ஒரு பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு ஆட்சிமாருடைய திறமை என்பதை செட்டியாருடைய திறமை இல்லை. பொருளீட்டுவது உங்களுக்கு கடமை. ஆண்களுக்கு அழகு பொருளீட்டுதல், பெண்ணுக்கு அழகு குடும்பம் சேர்க்கிறது. மணப்பாறை மாடு கட்டு மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு வாடி செல்லக்கண்ணு. ஆக செட்டியோட ஆட்சியில பக்குவம் இருந்துச்சு. அதனாலதான் இந்த உச்சி தவிடுல என்ன சொன்னான்னா, என்னுடைய உறவுகளுக்கு ஏதாவது பங்கம் இருந்தால், உறவுகளுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் என் கற்பை சிந்தியாவது உறவுகளை ஒன்று சேர்ப்பேன் என்று சொன்ன சமுதாயம் இந்த செட்டிநாட்டு சமுதாயம். 3வது தாலியில இருக்கிறோம். தாலி என்பது புருஷனுடைய இறைவனுடைய பாதம். 6 ஊர்ல நகரத்தார் ஊர்ல 3 ஊர் மட்டும்தான் இருக்கு. 3 ஊர்ல நகரத்தார் ஊர் இல்ல. எவ்வளவு பெரிய ஜாமானாலும் என்ன வந்து பேசி பார்க்கட்டும். அண்ணன் பழனியப்பன் அவர்களுக்கு கூட தெரியும். 96 ஊர் நகரத்தார் ஊர் இல்ல, பழைய நகரத்தார் ஊர் இல்ல, 3 ஊர் தான் இருக்கு. தேவகோட்டை இல்ல, எரோசரி தான் இருக்கு. காரைக்குடிங்கிற ஊரே கிடையாது. தானிச்சாவணி, இறகுசேரி, 3வதாக செட்டிநாட்டு ஊர்ல இருந்தது இந்த பாளையம்பட்டி என்கிற பாளையூர் தான். சரித்திரம் பேசுகிறது பாளையூருக்கு. தெரியாமையா அந்த பாளையம் இல்ல, தென்னம்பாளை. தென்னம்பாளை இது இன்னைக்கு வந்தது. அதனால்தான் இங்க மகாலட்சுமி இங்கே வந்து அமர்ந்தாரே தவிர. நான் பாளையூர் நகரத்தாரில் பூரா பார்த்துக்கிட்டே இருக்கேன். அண்ணே உங்களுக்கு சொல்லி பாளையூர் நகரத்தார ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் லவ் பண்ற மாதிரி பாளையூர் நகரத்தாரில் வேற எவனும் லவ் பண்ணல, எவனும் நேசிக்கிற மாதிரி ஞாபகம். ஆனால் இந்த பாளையூர் நகரத்தார்கள் இன்றைக்கு மகாலட்சுமியும் உட்கார்ந்தாங்க. மகாலட்சுமி தாயார் எல்லோருக்கும் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்து பணக்காரர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் நம்ம. அந்த வகையிலே பாளையூர்ல மிக சிறப்பு பெற்ற குடும்பம். இன்னைக்கு அடையாளமே பாளையூர்ல 100 ஜன்னல் இல்லம். தர்மம் தானா வரணும். அறம் செய்ய விரும்பின அவை பரிசு வாங்குறதில்லை. நான் பாத யாத்திரைக்கு நோட்டீஸ் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் நோட்டீஸ் அடிக்கிற போது அழைப்பு நோட்டீஸ் நம்ம பகுதியில் தேவகோட்டையில காளையார் இறங்குதாலே ஒரு பக்கம் கட்டுவாங்க. மாப்பிள்ளை மேல நிற்பாரு, பொண்ணு கீழே நிற்க. அதுக்கு பேர் இறங்குதாலி. சமதாலி கட்டுவாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு மனையில் நின்று கட்டுவாங்க சமமா. நாம் ஏறுதாலி கட்டுகிறவர்கள். அந்த திருப்பூடுகிற போது இந்த பொண்ணு கையில தேங்காய் பச்சரிசிலாம் கொடுப்பாங்க. என்னன்னா தெரியுமா கட்சம்?
தேங்காயை கொடுக்குற பச்சரிசி வச்சு தேங்காய் போக இல்லையா, தேங்காய் யார் பக்கம் நீட்டி இருக்கணும், அந்த குடிமை மாப்பிள்ளை பக்கம். ஏன் தெரியுமா? அங்கிருந்தா முளைக்கணும், அங்கிருந்தா அந்த வாரிசு முளைக்கணும். அதுக்காக இந்த தேங்காய் வைப்பாங்க. இந்த சடங்கு செய்வதும் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, வேற எந்த சமுதாயத்திலும் கிடையாது. சடங்குக்கு நான் 7க்குன்னா அந்த நம்ம கத்திரிக்காய் அந்த படியரிசி எல்லாம் வச்சு நம்ம பண்றோமே நிறை நாளிகள், அது என்ன சடங்கு தொட்டுட்டு. இன்னும் பல பேர் கத்துக்கல. ஆம்பளை பிள்ளை வீட்டுல ட்ரெயினிங் எடுங்க, டிவி பார்க்கறத கத்துக்கிறோம், வேற ஏதாவது செல்லுல நீ சொல்லித்தான் நான் சொல்லித்தான் கத்துக்கிறேன். சடங்கு எத்தனை பேர் கத்துக்கிறோம்? ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கவங்க தயவு செய்து வீட்டுல சாதா சட்டி எடுத்தா தொட்டு வச்சுக்கணும். என்னன்னா சடங்கு கிணத்துல கைய வச்சு மாமியா கழுத்துல வச்சுக்கிட்டு மருமகளுக்கு தடணும். இதுக்கு என்ன அர்த்தம்? இதை தொட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி நீங்க வாழு, நான் கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நீங்க இரு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா தொட்டு மருமகளுக்கு தொட்டு வச்சுக்கிறாங்க. சடங்கு தெரியணும். அதுக்கப்புறம் செட்டிநாட்டு திருமண சடங்கு முறையில் 1000 சடங்குகள் இருக்கு. தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாம் பிறந்தது ஒரு நகரத்தார் சமுதாயம் என்பதை நாம் பெருமையாக இருக்க வேண்டும். பெருமையாக இருந்தால் தான் பெருமையாக வாழலாம். அதுபோல மிக சிறப்பான தம்பதியர்கள், நல்ல அருமையான குடும்பம், சபரியரசே அவருடைய மனைவி, அதே போல நம்முடைய சக்தி அபிராமிலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான குணம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐயானா அப்படின்னு சொல்லுவேன். அவர் அவருடைய கணவர் நல்ல பிள்ளையர், நல்ல சம்பந்தப்படும். 100 ஜன்னல் வீட்டில் நாம எல்லாம் கூடியிருக்கோம். இந்த வீடு இதுக்கு மட்டும் இல்ல, பொங்கல் மற்ற நாள்ல ஒரு பல்கலைக்கழகமாகவே இந்த வீடு திகழ்கிறது. அத்தனை சந்தோஷம். 1ஆம் நாள் நைட்டு நான் இதுக்கு போனேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு. மகளையும் மாப்பிள்ளையும் கூப்பிடுறதுக்கு போனேன். நம்ம சொந்தக்கார பிள்ளைலாம் வந்துச்சு. நான் நினைச்சேன் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெயின்ல இருந்து இவ்வளவு பேர் இறங்குனது இவருடைய சாமிக்காக தான் இருக்கும். ஏன்னா வரவேற்கணும் சார், நல்லா வரவேற்கணும். வாங்கன்னு கேட்கிற பழக்கமே இல்லை செட்டிநாட்டில். வாங்கன்னு யாரும் கேட்கறது இல்லை. ஐயா வாங்க, அம்மா முடி வாங்க, ஐத்தேண்டி வாங்க, அண்ணன் முடி வாங்க. அப்பச்சினே சொல்ல மாட்டேங்கிறமே. ஆச்சு என்னையெல்லாம் அப்பச்சின்னு பல பேர் சொல்றது, வெளியாளுக்கு சொல்றாங்க, நம்ம ஆளுக்கு சொல்றதுலாம் எங்க வீட்டுக்கார கீரைக்காரி சொல்லுவோம், அப்பச்சே கீரை வேணுமா. ஆட்சின்னு சொல்றதுக்கே நம்ம ஆன்டி எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. நம்முடைய நகரத்தார் சமுதாயம் உயர்ந்த பண்பாடு. ஏறத்தால எங்க இலங்கை சமுத்தியிலிருந்து நம்ம புறப்பட்டோம். சாமி ஆரம்பிச்சாரு சொல்லல, இலங்கை சமுத்தியிலிருந்து புறப்பட்டு அங்கேருந்து காஞ்சிபுரம் நாகநாடு வந்தோம். நாகநாடு தான் நம்முடைய முதல் தொடக்கம். நாகநாட்டில் தான் பவளம் விளையுது. அதனாலதான் நம்ம அரசாணி கல்ல பவளம் போடுறோம். நாகநாட்டில் நம்ம வாழ்ந்ததுனால தான் நாகப்பன் நாகமைன்னு பேர் வைக்கிற பிள்ளைகளுக்கு. அங்கேருந்து காஞ்சி நாடு 2000 வருஷம் இருக்கும். கச்சி இறப்பன் ஏகமைன்னு பேர் வைக்கிறோம். அதுலேருந்து சோழ நாட்டுக்கு வந்து காவிரி பூமட்டம் வந்தோம். காவிரி பூமட்டத்தில் 2000 வருஷம் வாழ்ந்துருக்கிறோம். காவிரி பூமட்டத்தில் கடல் கொண்டதுனால தான் நம்ம திருப்பி இங்கே வரக்கூடிய சூழல் வந்துச்சு. பட்டினத்தான் நம்முடைய சமுதாயம். காலற்ற ஊசியும் ஆறாறுகான் கடைகளிக்குன்னு சொன்னாரே, பட்டினத்தான் நம்முடைய இனம். அன்னை பார்வதியோடு வருகிற போதுதான் உங்களுக்கு அவங்க வந்து வரம் கொடுப்பார்கள். அதுபோல அழகண்ணனும் தமிழரசு என்ன முடியும், 60 பார்த்துட்டீங்க, 70 பார்க்க போறீங்க, 80 பார்ப்பீங்க, 90 பார்ப்பீங்க, பிரயாணம் பெருவிழா 1000. ஆனால் நீங்கள் இருவரும் இன்றைக்கு தான் புதுசா பிறக்கிறீங்க. 60 வயசு தானே, வருடங்கள் 60 தானே, 1லேருந்து 60வது வருஷம் வந்துருச்சுல்ல. 60 முடிஞ்சு இப்ப நீங்க முதல்ல திருப்பி பிறக்கிறீங்க. உங்களுடைய சரித்திரம் 100 ஜன்னல் வீடு என்கிற அளவிலே நிற்காமல் 1000 கோடி ரூபாய் இவர் தர்மம் பண்ணினார், கோயில் கட்டினார், தானம் பண்ணினார், சரித்திரத்தை படைத்தார் என்கிற சாதனையிலிருந்து தொடங்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு, ஆட்சி ரொம்ப நல்லது, நல்ல இன்னொருத்தோட வாங்க வாங்க கேட்பாங்க. நாங்களுமே நான்லாம் வந்து இந்த வீட்டு ஃபங்க்ஷனா என் மனைவி 2-3 நாளைக்கு முன்னாடி நீ போ அப்படின்னு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் அதே மாதிரி ஃப்ரெண்டு. நல்ல அன்பாக உபசரிக்கக்கூடியவர். தம்பி சின்ன பிள்ளையா இருந்தாலும் நம்முடைய சபரி அரசன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி முறைப்படி சாந்திக்காக கூப்பிட்டார். கண்டனூர்ல மட்டும்தாங்க, நீ யார் மற்ற ஊர் தயவு செய்து என்னை மன்னிச்சுங்க, இந்த ஊருக்கு போனாலும் இப்படி பேசினாங்க, அடுத்த ஊர்ல பேச பயமா இருக்கு நம்ம ஆளுகிட்ட பேசுறதுக்கு. என் பொண்டாடி தானே சொல்றாங்க இந்த கல்வாச்சி ஆவாங்கிறாங்க. உண்மையும் நம்புறாங்க. இதை எங்க வீட்டுல சொல்றா, கண்டனூர்ல வந்து சொல்லிட்டு போனேன், புடவைய மாத்தி மாமியா மாமன் அவ சொல்றா, நீங்க என்னைய பேரை கெடுக்கிறீங்க எங்க போனாலும். உண்மை நாங்கெல்லாம் பேசுறோம் செய்திக்காக, வேற அடுத்த கொண்டாடி சொல்ல முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் கொண்டாடி சொன்னா திட்டுவா, என் கொண்டாடி தான் சொல்ல முடியும். ஆகவே சொல்லுகிறேன், வருங்காலங்கள் நல்ல காலங்கள். அந்த பழக்கம் எப்படி பாருங்க, இந்த பையன் சபரி அரசனுக்கு என்ன பெரிய சமுதாயத்தினுடைய ஒட்டுதல் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் போன் போட்டு, பெரியப்பா அப்பாவுக்கு சாந்தி, அம்மா அப்பா சாந்தி பண்றோம், நீங்க வந்து அவசியம் வந்துடணும்,
எல்லாரும் ஆமா அந்த பெரியம்மா கூட்டிட்டு வரணும்னு சொன்னதோட மட்டுமில்லாமல் தன் மனைவி கிட்ட அந்த பச்சை சிசுக்கு என்ன தெரியுமே எனக்கு தெரியல, அதுக்கெல்லாம் ஒரு கைதட்டல் போடலாம் அந்த மருமகனுக்கு. அந்த பொண்ணு மாமா உறவு தெரிஞ்சு இதுக்கு தான் நான் பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றேன். எல்லாரும் பிள்ளைகளை ஊருக்கு கூட்டிப்பாங்க, ஊருக்கு வந்து இதுதான் அம்மா அப்படி அண்ணன் அப்படின்னு சொல்லுங்க. ஊருக்கு வராமல் இருந்தால் பின்னாடி அவருடைய வாழ்க்கையில பழக்க வழக்கம் இல்லாமல் போய்விடுவதனாலே நல்ல பழக்கத்துக்கு சொந்தமான ஒற்றுமைக்கு இலக்கணமான ஒற்றுமைனா கண்டனூர் பாலையுடைய ஒற்றுமை. எங்க இருந்தாலும் சொல்றேன், யாரையும் குறை பேச மாட்டாங்க. எந்த வண்டியும் முன்னாடி போய் எந்த வண்டியும் பின்னாடி இருக்காது. பாலையூர் நகரத்தார்கள் ஆட்சிமார்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறீர்களோ இதை போல உறுதிக்கோட்டை முழுவதும் இருக்க வேண்டும். நாட்டுக்கோட்டையும் நம்மளோடு இணைந்து வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதற்காக 40 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். வெகு விரைவிலே அண்ணன் அவருடைய போன்ற நல்லவருடைய ஒத்துழைப்பால் எல்லா சமுதாயமும் ஒன்றிணைந்து மகாலட்சுமியுடைய பேர் அருளினாலே நாமெல்லாம் ஒரு இடத்திலே உச்சத்திற்கு வருவோம் என்பதில் யாருக்கும் 2 சந்தேகம் இல்லை என்று சொல்லி நல்ல பெருமக்கெல்லாம் வந்திருக்கீங்க, பெரிய ஆளாக வந்திருக்கீங்க. எல்லார் பேரையும் சொல்ல முடியல. மொத்தத்தில் எல்லோருக்கும் நன்றியை பாராட்டுதலை வணக்கத்தை சொல்லி நம்முடைய அருமைக்குரிய சபாநாயகர் வெங்கடாஜலம் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு கஷ்டப்பட்டு வந்தவர். கஷ்டப்பட்டு வரணும், கஷ்டப்படாம வர முடியாது. கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறியவர். பெத்த தாயை அவர்கள் அருமையாக பார்த்தார்கள். பக்கத்தில் நான் வந்து பார்த்தேன். தாயா முதல்ல, அப்புறம் தான் தாரம். என் மகனுக்கு என் மனைவி தாய், அவனுக்கு தாரம் அப்புறம். முதல்ல தாய் தான் முதல்ல. ஒரு பையனை அவங்க அம்மாவை ரோட்டில் போயிருக்கிறாங்க. ஒரு ஆலமரம் விழுதுகளோட இருந்திருக்கு. இந்த பையன் கேட்டிருக்கேன் அவங்க அம்மாட்ட, இது என்னம்மா சடையா தொங்குலேன்னு எடுத்துனாங்க. உனக்கு புரியாது. ஆலமரம் என்பது தாய், அதை சுற்றி உள்ள விழுதுகள் எல்லாம் அதனுடைய குழந்தைகள். தாய்மர கீழே சாயாம இருக்கிறக்கா குழந்தை என்ற விழுது தாங்கி பிடிக்குதுன்னு சொன்னாலும் மகன்கிட்ட அவன் கேட்டானா, தாய்மரம் விழுகப்படாதுன்னு விழுதுகளா பிடிச்சிருக்குன்னு சொல்றியா அத்தா? அப்ப ஏன் அப்பத்தால கொண்டே முதியோர் இல்லத்துல சேர்த்தாங்க? அப்பத்தா போய் முதியோர் இடத்துல ஏன் சேர்த்தாங்க கேட்டான். அடுத்து ஒரு கேள்வி கேட்டானா, அம்மா மனுஷனுக்கு எத்தனை அறிவுனா? 6 அறிவு. மரத்துக்கு எத்தனை அறிவுன்னு கேட்டானா? 1 அறிவு. 1 அறிவு உள்ள மரத்துக்கு புரிஞ்சது, 6 அறிவு இல்லாத மனத்துக்கு புரியலைன்னு ஆத்தாரத்துக்கு. தயவு செய்து பெற்ற தாயை யார் முதியோர் சேர்க்காதீங்க. நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தாய்க்கு பார்க்கிறேன் என்று சொன்னால் அவன் வளர்த்த வளர்ப்போம், அவன் நம்மளை தூக்கி சீராட்டம் ஈயெலும்பு கட்டாம நம்ம காப்பாத்தனை திருப்பி செய்யணும்னா தாயை முதியோரத்துல சேர்க்காதீங்க. தேவோட்ட செட்டியார் ஒருத்தர் தாயை முதியோரத்துல சேர்த்தாரு. நிறைவு பண்ணிடுறேன். தேவோட்ட செட்டியார் நல்ல வசதி, தாயை முதியோரத்துல சர்வீனி முதியோரத்துல சேர்த்தார். 15 நாள் கழிச்சு ஆத்தால போய் பார்க்க போனாரு. ஆத்தா சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டார். ஆத்தா என்ன தெரியுமா சொன்னா, அப்பச்சி உன்னைய பிள்ளையா பெற்று நான் என்ன சிரமப்பட போறேன், சௌக்கியமா இருக்கேன், கொசு தொல்லை தாங்கலைன்னா. உடனே இவன் சொன்னானா, கொசுன்னா கடிக்கத்தான் செய்யும், வாயை மூடிக்கிட்டு பேசாம கிடறான். திருப்பி ஒரு 20 நாள் கழிச்சு சரியலைக்கு போயிருக்கேன். ஆத்தா போய் பார்த்தா ஆத்தா சௌக்கியமான்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவன் என்ன சொன்னானா, அப்பச்சி உன்னைய பிள்ளையா பெற்றுக்கு எனக்கு என்னடா சிரமமா, மூட்டை பூச்சி தொல்லை தாங்கலைன்னா. போமா, மூட்டை பூச்சினா கடிக்கத்தான் செய்யும், வெட்ட அலசி போட்டுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு போய் ஆத்தால போய் பார்த்தாங்க. ஆத்தா சௌக்கியமா இருக்குன்னு. அப்பா உன்னைய பிள்ளையா பெற்றதுக்கு நான் ஏன்டா கஷ்டப்பட போறேன், சாப்பாடு தாண்டா வாய்க்கு விளங்குது. இவனுக்கு கோவம் வந்துருச்சான். என்ன காரக்குடி மணிகண்டனு நெடுக்குடி முத்துமா வந்து சமைப்பாங்க, பெரிய சமையல்லாம் பார்க்கிறேன், வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தான். அப்பதான் அந்த தாய் பேசுகிறான் மகனை பார்த்து, அப்பச்சி கொசுக்கடி இருந்தா நான் தாய்க்கிறேன்டா, முட்டை பூச்சி இருந்தா நான் தாய்க்கிறேன்டா, சாப்பாடே விலங்கினால் நான் தாய்க்கிறேன்டா. நான் என்ன நினைச்சு கவலைப்படடா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு உன் மகன் உன்னைய கொண்டாந்து நீங்க சேப்பானடா, எப்படிலாம் சாப்பிட போறேன். வல்லவை எழுதுனா பிறருக்கு நாம் முற்பகல் செய்யும் தமக்கு பிற்பொழுதாக. நாம சேர்த்தா நம்மள பிள்ளை சேர்ப்பான், நாம இங்க நல்லா வச்சா நம்ம பிள்ளைகள் நல்லா வைக்கணும்னு சொல்லி சபரியரசன் அவருடைய மனைவி, அதே போல சக்தி அபிராமி அவருடைய கணவர், இவர்களுடைய அன்பும் ஆதரவோடு நம்முடைய சபாநாயகர் வெங்கடாஜலம் செட்டியார் அவர்கள் தமிழரசி ஆட்சி மிக சிறப்பான மணிவிழாவை காண்கிறார்கள். நீங்கள் 70 காண வேண்டும், அப்போதும் நான் வந்து வாழ்த்த வேண்டும். 80 காண வேண்டும், அப்போதும் நான் வந்து வாழ்த்த வேண்டும். 100 விழா காண வேண்டும், நானும் அப்போது வாழ்த்த வேண்டும். உங்களுக்கு எனக்கு 2 வயசு வித்தியாசம். நீங்க 100 காணும் போது எனக்கு சுயநலத்தோட 102 வயசானாலும் அந்த வாழ்த்து வேண்டும் என்று சொல்லி நன்றி.
சரி, நிறைவேற்றவில்லை. அமைதியாக உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம் பாவத்தை சாற்றி வெறும் ஜன்னலோட கைவுகள உங்க மலை போலில் பொறிவட்டங்கள் நடப்ப ஏங்காலே முக்கியிருந்த சேர்த்தமலை பற்றி பாங்கக்குடன் இருக்கும் பள்ளத்தில் பெரும் படைகள் நீங்காத செல்வம் நிறைந்து தனம் தாண்டியம் பகுப்படுத்தலாம் சதகம் அக்ஷரம் தீர்க்கமாயு ஸ்ரீ மகாலட்சுமி பிரசாத சித்திரஸ்து शीघ्रमेव सकल ऐश्वर्य प्राप्तिरस्तु धन कनक वस्तु वाहन सकल अभिवृद्ध्यस्तु दीर्घायुः देव आरोग्यतोടെ அவங்க சொன்னாங்க அந்த சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. அது முக்கியத்துவம் கொடுப்பார். செட்டியார் அவர்கள் தேவகோட்டையிலிருந்து வந்திருக்காங்க. அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் மனமக்கள் வார்த்தைகள் கொடுக்குறாங்க. அனைவரையும் மணிவிழா தமிழர்கள் சார்பாக அனைத்து அணியின் தேவகோட்டையைச் சேர்ந்தவன் திருச்செங்கோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நானும் வெங்காயமும் ஒன்றா இருந்தோம். முதல்ல கேட்பாங்க, உங்கள் வீட்டில் வந்து சிதம்பரமா மதுரையான்னு கேட்பாங்க. எனக்கு வேண்டும் வரங்களை மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுதே நின் மௌன நிலை வந்திட நீ செய்ய வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே. அர்த்தன ஹரீஸ்வரம் காமனா பூரகம் நாகரிகவையே பார்வதி நாயகம் சங்கரம். வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு ஆண்டு என்றும் வாழிய பல்லாண்டு 60 நானும் மணமக்கள் என்றும் வாழிய பல்லாண்டு 70 80 100 120 வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு வாழிய 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 என்றும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு அர்த்தநாரீஸ்வரர் திருவருளோடு வாழிய பல்லாண்டு செங்கோட்டு வேலவர் அருளோடு வாழிய பல்லாண்டு ஆரிய சிவபெருமான் செல்வத்தோடு வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என்றும் வாழிய பல்லாண்டு. வாய்ப்புக்கு நன்றி. திரு நாராயணசிறி அவர்களுக்கு வேளாண் பொன்னாடை போட்டு பழனி பாத யாத்திரையில் வந்து நாம் பயணம் செய்யும் போது சற்று சுணக்கமாக நடை வரும்போது இவர்கள் பாடக்கூடிய அந்த பாடல் 5 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியவர்கள் 10 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று விடுவார்கள் என்பது பாடலை பாடுவதற்கே செய்கிறது. அதாவது முருகனுக்கு பாடல் பாடுறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைப்பது எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் அந்த நல்ல நடைபயணம் செல்பவர்களுக்கு அந்த நடை வந்து ஒரு பயணமாகவே தெரியாது. திரு நாராயண செட்டியார் அவர்களுக்கு அரசியலில் போத்தனா போய் எடுக்கணும், ஆன்மீகத்தில் போத்தனா 2 மணி நேரம் வச்சிருக்கணும். அதனால நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன், நான் பார்த்துக்கிட்டேன். பொழுதுபோக்கு இருக்கு. ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பகுதியில வந்து சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் எழுதுவாங்க. இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ்லாம் வந்து நிறைய வாட்ஸ்அப்ல அதெல்லாம் பண்ணுறோம். அப்போ வந்து இந்த கார்பன் ஷீட் வச்சு கையில் எழுதி ஒவ்வொருத்தரும் அந்த ரிப்போசிஷன் எழுதுற மாதிரி ஆளாளுக்கு கண்ணை யாருக்கு அப்படிங்கிறது ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் அதாவது கதாநாயகனாக நமது ஊரை சேர்ந்த திரு ராஜேந்திரன் அவர்கள் வந்து கதாநாயகன்
நமது சபாநாயகர் சிறிய நடராஜன் அவர்கள் அவர்கள் நன்றி உரையாற்றுமாறு அவர்களுக்கு முன்னாடி போட்டு சிறப்பிக்குமாறு வேணா சபை இப்பொழுது நன்றியுரை நிறைவு பெற்றவுடன் தயவு கூர்ந்து வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஒருவருக்கு முன்னதாக வந்து தங்களுடைய நினைவுகளை திரைப்படமாக பதிவு செய்ய வேண்டும் என்று கூடமாக வந்து இணைப்பில் ஏற்படுத்த வேண்டும் என்று போட்டிருக்கிறேன். விழாவுடைய நிறைவு பகுதி கொண்டாரு. இன்னும் ஒரு சில மணித்துறைகளில் இந்த விழா நிறைவடைய இருக்கிறது. நன்றி உரை சொல்லணும்னா மாமா வந்து பத்திரிகையில் என்னோட பேர் போட்டிருக்காங்க. இது மாமா மாமிக்கான மணி விழா. அம்மா அண்ணா மணி கூப்பிடுறது கிடையாது. இப்போ மாமா மாமி தான் கூப்பிட்டு பழகிட்டோம். மணி விழாங்கிறது ஒரு தம்பதியருக்கு ஒரு வீட்டில் நடக்கிற விழா. ஆனால் இந்த விழா வந்து அந்த ஊரே கொண்டாடுற விழாவாக அது மாறி இருக்கு. ஊரே கொண்டாடி ஊரில் இருக்க அத்தனை பேரோட வாழ்த்துக்களோடையும் அத்தனை பேர்களுடைய இன்வால்மெண்டோடையும் அத்தனை பேர் இந்த ஊர், அதாவது பாளையூர் நகரத்தால் அத்தனை பேர் இந்த முதல்ல நன்றி அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். மாமா வீடுங்கிறத தாண்டி இந்த வீட்டுல இந்த உறவோட அங்கமா இருக்கக்கூடிய அத்தனை பாளையூர் நகரத்தார்களும் ஒன்னா சேர்ந்து அவங்க வீட்டு விசேஷமா இந்த விசேஷத்தை எடுத்து நடத்துறது மிகப்பெரிய சிறப்பு. அந்த வகையிலேயே பாளையூர்ல இருக்கக்கூடிய சித்தப்பா பெரியப்பா அம்மா அம்மா மட்டி அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல நன்றி உரையில பேசணும்னு சொன்னோன்னா பொதுவாக முன்னாடிலாம் ப்ரிப்பேர் பண்ணி பேசுறது இப்போலாம் எதுவும் குறிப்பெடுத்து பேசுறது அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுறது. முதல்ல எங்கள் அம்மாட்ட கேட்டேன் என்ன பேசணும் மாமா பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு. என்ன சொல்லணும் உனக்கு தெரியாதா, உனக்கு தான் தெரியும்ல சொல்லு அப்படின்னு 2 வாட்டி அழுத்தி கேட்டால் அழுதுரும் அம்மா. உடனே மாமா பற்றியோ ஆயா வீட்டை பற்றி பேசினா உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். அடுத்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி சியாமலசிட்ட கேட்டேன் என்ன சொல்றது மாமா பற்றி மாமியை பற்றி என்ன சொல்றது அப்படின்னு. ஏதாச்சும் ஒரு சிறப்பான விஷயத்த சொல்லுங்க, என்ன சொல்லலாம் அப்படின்னு. நல்லா சொல்லு, என்ன சொல்றது, நல்லா சொல்லு, என்ன வேணாலும் சொல்றா சொல்லலாம் அப்படின்னு அண்ணமண்டியை வந்து இந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் இங்க இருந்து ஆரம்பிக்கிறது காரணம் என்னன்னா மனைமாட்சி இல்லாள்கள் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயினம் என்று சொல்லுது வள்ளுவர். என்ன சொல்றாருன்னா மாமாவோட உயரம் சிறப்பு எவ்வளவு உயரமா இருந்தாலும் மாமி மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சதுதான் அவங்களோட வாழ்க்கையோட மிகப்பெரிய வரம். நான் ரொம்ப சின்ன பிள்ளையா எனக்கு ஒரு 4 வயசு 5 வயசுக்கு நினைக்கிறேன் மாமா கல்யாணம் நடக்கும்போது. அந்த ஞாபகம் கொஞ்சம் அறகுறையா இருக்கு. யானை குதிரை ஒட்டகம்லாம் வந்துருந்துச்சு அப்போ அந்த கல்யாணத்துக்கு. இன்று 60வது மணி விழாவை காண்கிறார்கள். இந்த விழா மாமாவோட சிறப்பு என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் திறம்பட சரியா செய்வாங்க. அவங்களோட ஆர்கனைசிங் வந்து யாருமே அடிச்சுக்க முடியாது. அவங்க இங்கே மட்டும் இல்லை, அவங்க வேலை பார்க்குற இடத்துல மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட திட்டமிடல். அவங்க ஒரு விஷயத்த ஏற்பாடு பண்ணி செஞ்சாங்கன்னா அதை விட சிறப்பாக யாருமே செய்ய முடியாதுங்கிற நிறைய பேர் மாமா செய்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாமல் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட தான தர்மம் இன்னும் நிலைக்கணும், குடும்பம் இன்னும் வாழ்வாங்க வாழணும். உங்கள் அனைவரோட ஆசீர்வாதத்தோட அந்த உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களோட ஆசீர்வாதங்களை இன்னைக்கு வேணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த விழாவில் முதல்ல வாழ்த்துறை வழங்கி சென்ற நம்ம துலாவூர் நிரம்பரணி சுவாமிகள் அவர்களுக்கும் நமது செட்டிநாட்டின் ஆட்சி வந்தாட்சி பத்திரிகையின் ஆசிரியர் ஐயா திரு பழனியப்பனையா அவர்களுக்கும் மாமா திரு அப்பச்சி சபாபதி அவர்களுக்கும் சித்தப்பா சுவாமிநாதன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வாழ்த்துறை வழங்கிய அவங்க பேர் மாரிமுத்து அப்புறம் நாராயணன் செட்டியார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்திருந்தாங்க. கூட்டத்தை வந்து கவனிக்க முடியல, யாரையும் தனித்தனியாக சொல்ல முடியல. உங்கள் அனைவரையும் இந்த விழாவுக்கு வந்திருந்த அதே மாதிரி நேற்று வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு வாக்கிட்டு போயிருக்காங்க. என்றும் இனிமை என்றும் இன்பம் அப்படிங்கிற பேரில் நம்ம தேவகோட்டையை சேர்ந்த திரு சோசுவாமி அவர்களுக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு மாங்குடி அவர்கள் இன்னைக்கு காலை வந்து சென்றிருந்தார்கள். அவங்களுக்கும் இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் உங்கள் அனைவரையும் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நன்றியை காணிக்கை கொள்கிறோம். அதே போல இந்த விழாவில் இந்த நம்மளோட சஸ்தியத்தை போட்டி இந்த விழாவில்
2 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்களோட தலைமையில் அவங்களோட அணியினர் வந்து அவங்க டீம் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. மந்திரங்களோட உச்சாரணங்கள்லாம் கேட்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. 2 நாட்களும் பிச்சை குருக்கள் வந்திருந்து அவங்களும் நேரடியாக அவங்களோட ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இங்கே வந்திருந்த அனைவருக்கும் யார் ஒரு சிலர் விட்டு போயிருந்தா அவங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்றதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேரன்போடும் பெரு பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மாமா அவர்கள் ஏற்புரையாற்றுவார்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது என்னை ஏற்புரை பேச சொன்னாங்க. நான் என்ன ஏற்பு பேசுறது எனக்கு தெரியல. எல்லாரும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க. அதாவது சொன்ன மாதிரி நான் வந்து கொஞ்சம் எதையுமே கிராண்டாக செய்யணும்னு ஆசைப்படுறாரு. என் மனைவி வந்து அது சிறப்பாக செய்யணும்னு சொல்றது தான். அப்படி சொன்னாலும் அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி நான் நினைச்ச மாதிரி 2க்கும் தகுந்த மாதிரி செஞ்சுருக்கேன். செய்யணும் அவங்க சொல்லுவாங்க. அவர் சொல்றதே கேட்கணும். நான் ஆசைப்பட்ட மாதிரி செய்யணும் அப்படின்னு நான் செய்யறேன். நான் இந்த சாந்தி விழாவை இப்படி நடத்தணும்னு நான் நினைச்சது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருக்கேன். 40 வருடங்களுக்கு முன்னாடி நான் தேவனுடைய சட்டத்தார் வீட்டில் அவங்க மையம் எனக்கு வந்து போனாங்க. அவங்ககிட்டே இதை சொன்னேன். அந்த சாந்தி 85 1/9/88 அந்த சாந்தி நடக்கும். அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 59. அப்போ நான் 19 வயசுல அவர்கிட்ட வேலை பார்த்தேன். அவர்கிட்ட கை பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படிலாம் கணக்கு எழுதணும், எப்படிலாம் சிக்கனமாக இருக்கணும், எப்படிலாம் திட்டம் போடணுங்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட நிறைய அப்போ கற்றுக்கிட்டேன். அப்போ அவர் 59 முடிஞ்ச உடனேயே 60க்கான வேலையை அவர் பார்த்தார். அது பூரா நான் கூட இருந்து பார்த்தேன். எப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஸ்க்கு எல்லாம் பேசிட்டு வந்து திருநாகேஸ்வரத்தில் போய் ஆள் தெரிய பேசுகிறேன். புடவை வந்து காஞ்சிபுரத்தில் போய் ஆள் இது எல்லாம் நான் அவர் கூடவே போனேன். அப்போ என் மனசுல 20 வயசுல எனக்கு சம்பளமே 30 ரூபாய் சம்பளம். அப்போ அந்த சமயத்துல வந்து ஒரு சாந்திலாம் இப்படிதான் பண்ணணும் கூட, நமக்கும் சாந்தி தான் பண்ணணும்னு நான் அவங்க நினைச்சேன். அன்னைக்கு நான் நினைக்கும் போது எனக்கு அந்த பொருளாதாரமோ அந்த தகுதியோ அந்த சந்தர்ப்பமோ கிடையாது. நம்ம வயசு நமக்கு சாந்தி நடந்து 59 தான் பண்ணணும், 60 தான். அந்த 60ல பார்த்தீங்கன்னா நிறைய கவியரங்கள், பட்டிமன்றங்கள், வாழ்த்தரங்கள், அது போல சீர்காழி கொடுக்கிற வச்சு அன்னியூர் ஏபி சந்திரன் ஒருத்தருடைய காவடி ஆட்டம். அந்த காவடி ஆட்டம் வந்து பார்த்தா ஒரு காவடி கையிலே தொடாம தோல்ல முதுகுல தலையெல்லாம் வச்சு ஆடுவார். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் வச்சு அப்படி நடத்தினாங்க. 4 நேரம் சாப்பாடு, சாயந்தரமும் இடப்படாது. நான் வந்து கொஞ்சம் கூட முழுசாக சாப்பிடுறேன். ஏன்னா பெரிய ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நான் 15 நான் இருந்து கொட்டிட்டு பார்த்தேன். ஒரு 5 நிமிஷம் சாப்பிட போனோட எதுக்காக கொட்டி வாங்க அது எடுத்துனாக்க நான் எதையுமே சரியா பண்ணிக்கல சாப்பிடுறேன். கடைசியா பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியுமே நான் எதுவும் பார்க்கல. எனக்கு 2 நாள் நிகழ்ச்சி செஞ்சு அது வந்து என்னப்பா நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தியா நல்லா இருக்கு. நான் எங்கே பார்த்தேன் என்னைய சாப்பிட கூட விடுறது. நான் பொட்டியிலே பார்த்துருக்கேன் அப்படின்னா கசீராளி கட்சியெல்லாம் நான் பார்க்கலையே அப்படின்னு. அப்போ அந்த அன்னியூர் ஏபி சந்திரன் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கறேன். அவருக்கு சாந்தி முடிஞ்சு 4வது நாள் கோணாபுரத்தில் சுப்பையா செட்டியார் எனக்கு கோயம்புத்தூர்ல கங்கா யமுனா காவேரி 3 தேர்ச்சி வச்சுக்கிறாங்க. அவருக்கு 4வது நாள் சாந்தி. அந்த சாந்திலையும் இவர்கிட்ட கேட்டு அதே மாதிரி நிகழ்ச்சி வச்சுருக்காங்க. இதை பார்க்கறதுக்காக என்னை கோணாபுரத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்போ வந்து எப்போ சொல்ல நான் 85 சொல்றேன். அப்போலாம் இந்த சாந்தி இது சம்பந்தம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிஸ்டமேட்டிக் இதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் என் மனசுல வந்து அன்னைக்கு சாந்திலாம் பண்ணல, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு நடக்கிறதுனால சொல்லலை. முன்னாடி இருந்தே எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் கடவுள் சத்தியமா இதெல்லாம். ஆனால் வந்து நான் நினைச்சேன் எல்லாருக்கும் நினைப்புகள் வரும், எண்ணங்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். பட் எனக்கு வந்து நான் நினைச்ச மாதிரி இது நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நான் வணங்கின தெய்வங்களும் என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமும் அவங்களுடைய ஆசீர்வாதம் தான். இந்த மாதிரி ஒரே குட்டி எல்லாரையும் வர வச்சு சந்தோஷப்பட வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுபடி நடந்துச்சு. அதுக்கு என் குடும்பத்தார்கள், என் மனைவி கூட, என் பையன் புள்ளி எல்லாருமே வந்து அதை கொடுத்து வச்சாங்க. யாருமே ஏன் இப்படி தேவையில்லாமல் பண்ணுறீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஊருக்கு தானே நல்லா செய்யுங்க அப்படின்னு நான் எல்லாருக்கும் அதே மாதிரியே பஞ்சமானதை பார்க்க சொன்ன மாதிரி எனக்கு சின்ன வயசுல நட்பில் இருந்தவங்க கூட வந்துருக்காங்க. அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல இங்கே இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ ரிட்டையர்ட் ஆகி கூட போயிட்டாங்க. பேர் கூட சொல்லலாம் வாங்கி கூட இருக்கு. நீலமேக டாக்டர், நாகராஜ் டாக்டர் வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கெல்லாம் கூட என் ட்ரெஸ் கொடுத்து சந்தோஷப்படுத்த என்னன்னா இது வந்து பெருமைக்காகவோ இல்லை வந்து
என்னோட மனசுல எனக்கு சின்ன வயசுல ஏதோ ஒரு விதத்துல அவங்க உதவி பண்ணியிருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுல எனக்கு ஏதாவது எனக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சிருப்பாங்க. அந்த அவங்களுக்கு வந்து நான் திருப்பி ஏதாவது செய்யணும்னா எது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க சந்தோஷப்படுறது நம்ம அவங்க நினைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணுன்றதுக்காக செய்யக்கூடிய பெருமைக்காக இல்லை. அதே நேரத்தில் இதை வந்து நான் செய்யணும்னு நினைச்சு செஞ்சது பூரா சக்சஸ் ஆயிடுச்சு. எனக்கு அதுதான் நான் சந்தோஷப்பட்டுக்கலாம், ஒருத்தர் சாப்பாடு நல்லா இருந்ததில் சந்தோஷப்பட்டுக்கலாம், ஒருத்தர் இங்கே வந்த உறவுகளுக்காக சந்திச்சதில் சந்தோஷப்பட்டுக்கலாம், ஒருத்தர் வந்து நண்பர்களை சந்திச்சதில் சந்தோஷப்பட்டுக்கலாம். என் சாந்திக்கு வந்ததில் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சந்தோஷத்தோட மன நிறைவோட போறாங்க. அந்த எல்லாருடைய அந்த வார்த்தைகள் என் குடும்பத்தில் இருந்தாலும் அதை இந்த எல்லாரும் இவ்வளவு பேர் என்னுடைய அழைப்பை ஏற்று நான் போன்லையும் சொல்லியிருப்பேன், நேர்லையும் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி சொல்லியும் எல்லாரும் என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த விழா சிறக்கிறதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் வந்ததுதான். நான் செலவழிச்சதுலாம் இல்லை. நீங்க எல்லாரும் வந்து என் குடும்பத்தார் சார்பாக நான் நன்றியை தெரிவிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா எனக்கு வந்து என்னுடைய ஆசை தான். நம்ம என்னமோ எவ்வளவு சம்பாதிக்கலாம், கொடுக்குறோம், போகிறோம், நம்ம ஊருக்கு நல்லது செய்யணும், நம்ம பிறந்த நம்ம இருந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது நான் இப்போ வேலை செய்கிற இடத்துல எங்கள் முதலாளி சொல்கிறாங்க. நம்ம இந்த சமுதாயத்திலேருந்து சம்பாதிச்சா இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாராள மந்திரம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால என்னால் முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அதை சந்தோஷம் கொடுத்துருக்கே நான் நினைக்கிறேன். நன்றி. அதாவது ஒரு நெகிழ்வான தருணம். உங்களுடைய ஏற்புரை வந்து மிக யதார்த்தமாக மனசில் இருந்த கருத்துக்கள் சொன்னி இந்த சாந்தி வந்து எப்படி பண்ணணும் அந்த திட்டமிடல் வந்து எனக்கு அந்த 20 வயசாக மனசில் வந்ததுங்கிறது என்னோடய பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. கண்டிப்பாக எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு இன்னும் 80, 100 வரைக்கும் 100 மேலும் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். இந்த விழாவுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை நான் சொல்லணும். மலேசியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள், அவங்களுடைய வருகை வாங்க. அவர்கள் வந்து கவிஞர் அபிஷேக் அவர்களுடைய பேச்சை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும்னு சொன்னாங்க. ரொம்ப உதவியா இருந்தவங்க. எனக்கு நேரடி நட்பு கிடையாது. தம்பி சுரேஷ் இருக்காங்க. சுரேஷ்க்கு தான் எனக்கு இருக்கும் அவருக்கு நான் உறவுங்கிற வச்சு இவங்க சொந்த புதுசுல இருங்க. ஆனால் வந்து மலேசியாவில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க அங்கே நம்ம செஞ்ச உதவிகளை நம்ம மறக்கவே முடியாது. ஆனால் இதோட வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி அவங்க பேசிட்டு பார்த்து ஃபுட்பாலிங் போடுவாங்க. இதுதான் நம்ம பழக்கம். நான் மலேசியா போயிட்டு 12 வருஷம் மேலே ஆச்சு. இன்னமும் என்னோட நட்பில் தொடர்பு இருக்கிறாங்க. நம்ம ஊருக்கு கூட வரலாம் வந்தாங்க. பழனிக்கு பாதயாத்திரை வந்தாங்க. அது கூட இங்கே வந்து வருவாங்க. ரொம்ப பெரியமாக இருப்பாங்க. இன்னைக்கு என்னுடைய பையன் கல்யாணம், பொண்ணு கல்யாணத்துக்கெல்லாம் வரல. சாந்திக்கு எப்படி உனக்காக மலேசியாவிலேருந்து இதுக்காக நீண்ட நாள் நட்பு கிடையாது. எனக்கு நேரடி நட்பு கிடையாது. என்னுடைய உறவினர் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு நம்மளுடைய அன்பு பழக்கத்துக்காக அவங்க மலேசியாவிலேருந்து வேலை வந்துட்டாங்க. அதனால் எல்லாருமே நல்லா பழகிட்டாங்க. பழனிக்கு பாதையாக எல்லாரும் பேரையோட நாம பேசிக்கிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. மலேசியா வந்து இருந்தாங்க. பட் ஒரு சின்ன நான் எனக்கு உதவி மாதிரி அதுக்கு எதுவும் தெரியல. பட் அண்ணன் உதவி பண்ணிக்கிறாங்க. அண்ணன் சொல்லும் போல் 10 வருஷம் 12 வருஷமாக என்ன நிகழ்வாக இருந்தாலும் எனக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பாக நான் என்னால் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பாக அனுப்பிட்டே இருப்பாங்க. சஷ்டிக்காச்சும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த அளவுக்கு என்னுடைய மரியாதை இருந்தே அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் வாழ்வாங்க. நன்றி திரு செல்வம் அவர்களுக்கு. அவர்களுக்கு வேணா சபையரசன் அவர்கள் முன்னாடி பேசியிருக்காங்க. எல்லாம் எடுங்க, வீடியோ போட்டாலும் ஓரமாக தகுந்த சொல்லுங்கள். அப்போ தான் போட்டால் தெரியும்.
கொஞ்சம் போட்டோ கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படிப்பட்ட நேரத்தில் நான் அவங்களெல்லாம் வாழ்த்தி நல்லா உடம்பை நன்றாக கவனிக்கிறீர்கள். நீங்கள் நிறைய இன்னும் பண்ண வேண்டியிருக்கு. எல்லோரும் முதலிலே சோற வைத்து சிற்றம் உண்பார்கள். உடலை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உற்றார் உறவினர் நட்புகளை விட்டு விடாதீர்கள். ஒற்றுமையாக ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக வளரும். இந்த சமூகமும் வளரும், நாடும் மக்களும் நன்றாக வளர முடியும். அன்பை நல்ல காரியங்களை செய்யலாம். இந்த பிறந்த மண்ணுக்கு நாம் வாழ்ந்தோம் பிறந்தோம் என்று இல்லாமல் நம்மால் முடிந்த நன்மைகளை ஒருவருக்கொருவர் செய்து சிறப்புடன் வாழ்வோம் என்று சொல்லி இந்த மணிவிழா தம்பதியர்கள் எழுவதும் என்பர் வாழ எல்லாம் வல்ல மீனாட்சியும் கற்பக விநாயகரும் அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி என்ன உங்கள் சிறப்பானது. அதாவது விட்டு கொடுத்தா அது சுத்தமும் மற்றும் நன்றாக இருக்கும் என்பதை அழகாக சொன்னீர்கள். அடுத்ததாக வாழ்த்துறை வாங்க வந்திருக்கக்கூடிய கவிஞர் அப்பச்சி சபாபதி அவர்கள், அவர்களை பற்றின திரு மாரியப்பன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறைகள் நமது அழைப்பினை ஏற்று வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய கவிஞர் அப்பச்சி சபாபதி அவர்கள், அப்பச்சி நகரத்தார் மாத இதழ் அவர்களுக்கு வேணா சபரியாசன் செட்டியார் அவர்கள் பின்னாடி சிறப்பிக்குமாறு. அதாவது அப்பச்சி மாமா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அனைவரையுமே வந்து இருமதத்தோடு பெயரை ஞாபகத்துக்கு வரவைப்பதில் அவருக்கு நிகழ் அவர் தான். அதே மாதிரி எந்த ஒரு விழாவிலையும் அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா நம்மளையே மறந்து அதை கேட்டுட்டு இருக்கலாம். இன்னைக்கு வாழ்த்தரங்கத்தில் வந்து மணமக்களை வாழ்த்து எங்களை மறந்த நிலைக்கு கொண்டு செல்லுமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பாட்டுவித்தால் பாடுகின்றேன், படிவித்தால் படிகின்றேன், பலியை என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குறைவித்தால் குறைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்த இச்செறியலால் ஆவதென்ன என்று சொன்ன வள்ளல் பெருமானை நினைந்து பணிந்து போற்றி ஒரு அற்புதமான மணி விழாவிலே வரலாற்றிலே சிலருக்கு சில பெயர்கள் இருக்கும். ஊரணிபுரத்திலே வாழ்ந்தால் அவர் ஊரணிபுரம் அடைமொழியாக வரும். ஆட்சி வந்தாச்சு ஆசிரியருக்கு ஆட்சி வந்தாச்சு பழனி, அவர் வந்து நாச்சியாபுரம் பழனியை பொண்ணு யாரும் சொல்றது ஆட்சி வந்தாச்சு பழனியப்பன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடையாளம். அதை போல நம்முடைய மரியாதைக்குரிய அழகு வெங்கடாஜலம் செட்டியார் அவர்களுக்கு எத்தனையோ சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனால் 100 ஜன்னல் என்கிற ஒரு அடையாளத்தை செட்டிநாட்டிலே பரப்பிய ஒருவர். அவருக்கு துணையாக ஆட்சி அண்ணி தமிழரசி அவர்கள்.
ஆட்சி அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சி தலை ஆட்டினா தான் நமக்கு ஆட்டவே விட மாட்டேங்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா ஒரு நீயா நானா மாதிரி வச்சுக்கலாம். மரியாதைக்குரிய நம்முடைய தமிழரசி ஆட்சி அவர்களுடைய ஆலோசனை, அன்பு, பாசம் எல்லாத்தோடையும் சேர்த்து நம்முடைய அழகு வெங்கடாஜலம் செட்டியார் அவர்கள் நம்முடைய சமுதாயத்திலே ராஜகோபுரத்தில் இருக்கிற கலசம் போல ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மணிவிழா தம்பதிக்கு நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய துலாவூர் ஆதீனம் நிரம்பொழிய தேசிய சுவாமி அவர்களுக்கும் எங்கள் மரியாதைக்குரிய எத்தனை பத்திரிகைகள் நகரத்தார்களில் இருந்தாலும் கூட ஏறத்தாழ 14 பத்திரிகை நகரத்தார்கள் அப்பச்சி மலரையும் சேர்த்து. ஆனால் 14க்கும் முதலிடத்தில் இருப்பது ஆட்சி வந்தாட்சி தான். அவருடைய ஆசிரியர் அண்ணன் பழனியப்பன் அவர்கள் நம் மீதும் நம்முடைய சமுதாயத்தின் மீதும் அன்பும் பாசமும் அரவணைப்பும் கொண்டவர். அவர்களையும் ஆட்சி வரவேற்று மிகச்சிறந்த தொழிலதிபர், மிகச்சிறந்த கட்டிட பொறியாளர் அருமைக்குரிய மாப்பிள்ளை சாமிநாதன் செட்டியார் அவர்கள், அறிவாற்றலும் செறிவாற்றலும் நிறைந்த அருமை மாப்பிள்ளை அறிவு நடராஜன் செட்டியார் அவர்கள், அருமைக்குரிய சத்யன் அவர்கள், அண்ணன் மாரிமுத்து அவர்கள் எல்லோருக்கும் வணங்கி இருங்க. ஒரு 3000-4000 பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருந்தேன். ஏறத்தாழ சன் டிவியில 20 ஆண்டு காலம் இருந்து இன்னைக்கு இருக்கிற டிவியில பேசுற பேச்சாளர்கள், பெண் பேச்சாளர், ஆண் பேச்சாளர் எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து பேச வச்சேன். பல பாடகர்களை பாடகிகளை உருவாக்கி இருக்கேன். அதெல்லாம் கிடைக்காத எனக்கு பெருமை. அதிலெல்லாம் வராத விமர்சனம். இந்த ஒரு வாரமா என்ன போராடுங்கெல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க. உங்க ஐத்த மக யாரு சொல்லு? பிச்சை எடுக்கிறா. சாப்பிட போகையில கண்ணம்பி வந்து கேட்குது, அது சரி உமையாவை தானே லவ் பண்ண, அந்த ஐத்த மக யாரு? இந்த ஐத்த மக இந்த கருவாச்சி யாருன்னு எனக்கு கேட்கிறாங்க. என்ன சொல்றது, ஒரு ஜோக்கு காசு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரிக்கு அவங்க அக்கா தங்கச்சி அத்தனை பேர் போன் பண்ணி கேட்கறாங்க, அடியே உமையா உன் புருஷன் கிட்ட ஒரு லைன் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க. என்னடி இப்படி ஆச்சு? நல்ல ஆச்சு, பெரிய தாமக்க சின்ன தாமக்கிறாங்க. அவ பாவம் ராத்திரி பூரா போன் போட்டு அவங்களுக்கு ஐத்தியே இல்லை, ஐத்தே இல்லை. அப்புறம் எப்படி ஐத்தமாக வரும்? இந்த தமிழாவில் நான் வந்து எப்பவுமே இந்த சீஃப் கெஸ்டா போட்டா கூப்பிட்டா போவேன். சரி எதுவும் போனதுதான் கேள்வி. நான் சொன்னேன், எந்த சமுதாயத்திலும் எந்த நாட்டிலும் எந்த பகுதியும் இல்லாத பெருமை நம்முடைய காரைக்குடிக்கு இருக்கிறது. மதத்துக்கு கோயில் இருக்கிறது, இனத்துக்கு கோயில் இருக்கிறது, மொழிக்கு கோயில் இருக்கிறதா? தமிழ் மொழிக்காக, தமிழனுக்காக ஒரு கோயில் இருக்கிற இடம் காரைக்குடின்னு பேசுறேன். நமக்கெல்லாம் பெருமை. காரைக்குடியில தான் தமிழனுக்கு கோயில், உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அதை சொன்னேன், பயங்கரமான கைதட்டல். அப்புறம் உங்க ஸ்லாங்கை பத்தி சொல்லுங்கன்னாங்க. நான் சொன்னேன், எங்க ஆத்தா அம்மானு கூப்பிட மாட்டோம், ஆத்தான்னு கூப்பிடுவோம். அடுத்தாப்புல அப்பான்னு கூப்பிட மாட்டோம், அப்பச்சின்னு கூப்பிடுவோம் பண்ணேன். அடுத்து என் வாய் சும்மா இருக்கிறது, அத்தையும் கூப்பிட மாட்டோம், ஐத்தையும் கூப்பிடுவோம். இவ்வளவு இளையாண்டாரு. ஆமா, கண்ணதாசன் அன்னைக்கு மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலரும் போய் பாட்டு கேட்கையில கண்ணதாசனை கேட்டாங்க, என்னையா இந்த இழு இருக்கிறேன், செட்டிநாட்டில் வளவு 100 ஜன்னல் வீட்டில் வளவு இருக்கு, இங்கே இருக்கலாம், புள்ளைய தூக்கி போட்டு ஆட்டலாம். 10க்கு 10 தானே மெட்ராஸில் வீடு, அதுல எப்படி ஆட்டுறான்னு அவர் கண்ணதாசன் சொன்னார். பூஞ்சிட்டு கண்ணங்கள் சின்ன பாட்டு பாடினார். அப்படி அழகாக கண்ணதாசனை போல இழுத்தேன். ஐத்த மகன் இந்த ஆள் சும்மா இருக்கக்கூடாது. ஆமா, நமக்கு எப்படின்னு. எப்படிங்க? இல்ல நமக்கு எப்படின்னாரு. நான் எங்க ஐத்த மகள் 5 வருஷம் காதலிச்சேன். 5 வருஷம் காதலிச்சேன். அப்பதான் அப்படின்னாரு. காதல்னா காதல், அப்படி காதல். அவன் கருப்புனா கருப்பு, அப்படி கருப்பு, தொட்டு ஒட்டிக்கலாம். அப்புறம் 5 வருஷம் லவ் பண்ண, அப்புறம் எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அவருக்கு வேற புருஷன், எனக்கு வேற உண்டாக்கிட்டு. இன்னைக்கு இந்தியாவில் உலக நாடுகள் பூரா அந்த கேசட் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு 2 தான் வைரல். ஒண்ணு மோனலிசா கல்யாணம் தான் சொன்னா, பெருமாள் கல்யாணம்.
திருவாரூரின் மழவிழையாக்கு வழிவழியாளாய் மனம் செய் குடி பிறந்த பழடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே.